என்னோட இனிய மாலை வணக்கம். இது என்னோட 3வது வீடியோ. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், எதிர்பார்ப்பும், ஏமாற்றமும் பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய விஷயத்த நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா, அது எல்லாமே நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அதுல ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றது பின்னாடி ஏன் ரீசன் தெரியும்போது, கிடைக்காம இருந்ததே நல்லதா இருக்கும்னு கூட தோணும். அதேதான் நம்ம குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அந்த குழந்தைக்கான எதிர்பார்ப்பு என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல ஏமாற்றம்ன்ற ஒரு விஷயமே வராது. அந்த இடம் வந்து எப்பவுமே ஃபில்டா தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நிறைவா, சந்தோஷமா தான் இருப்பாங்க. எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம அவங்களுக்குள்ள குடுக்கக்கூடாது. அவங்களோட அசைவுகள வச்சு, அவங்களோட முகத்த வச்சு அத கண்டுபிடிச்சு, நம்ம வந்து அவங்களுக்கு அத முடிஞ்ச அளவுக்கு அத நம்ம செஞ்சு குடுக்க தான் பார்க்கணும். அப்படி சில விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அ ஒரு குழந்தை இருக்குன்னா, அதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா பிடிக்காது. அத எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்ப இருக்க குழந்தைங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு எது வேணும், எது வேணான்றத ஓரளவுக்கு யூகிச்சு முடிவெடுக்கிற இடத்துல அந்த குழந்தைங்க போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் முன்னேற்றம்ன்றது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாவும் இருக்கு. ரொம்ப சின்ன மைனஸாவும் இருக்கும். அந்த மைனஸ மட்டும் நீங்க அவங்க கிட்ட புரிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் உங்களோட மிகப்பெரிய சக்சஸ். நீங்க நினைச்சத விட அதிகமாவே அவங்க வருவாங்க. இன்னைக்கு நான் காலையில கிளாஸ் எடுக்கும்போது நெறைய விஷயங்கள அவங்களோட ஷேர் பண்ணேன். அப்படி நான் பண்ணும்போது, அவங்க வந்து அவங்க நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் இப்ப வந்து மேம் வந்து உங்களுக்காக ஒரு விஷயங்கள சொல்லப் போறேன். நீங்க வந்து அமைதியா வந்து கிளாஸ் கவனிக்கணும். கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சின்னதா ஒரு சவுண்ட் கூட வரக்கூடாது. நீங்க தான் இந்த வீடியோ எடுக்க போறீங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து வந்த ரொம்ப பெரிய ரிப்ளை என்னன்னா, நான் எடுத்து முடிக்கிற வரைக்குமே அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன சவுண்ட் கூட வரல. அவங்களோட ஆக்ஷன்லயே என்னோட அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ட சொல்லிக் குடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அழகான புத்திசாலியான குழந்தைங்க தான் நம்ம பசங்க. நான் இன்னைக்கு அவங்க கிட்ட சொன்ன விஷயம் வந்து அவங்களோட ஆம்பிஷன். நம்ம குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எல்கேஜிக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, "நீ என்னவா மாறணும் ஆசைப்படுற?" அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, "நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் அப்பா மாரியே பெரிய பைலட் ஆகணும், நான் வந்து மிலிட்டரி மேன் ஆகணும்." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க கிரேட் 1, கிரேட் 2லாம் போகும்போது, அந்த அசைவுகள், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள. இத வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா போன மாசம் வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்த, இன்னைக்கு பார்த்தா வேற ஒரு விஷயத்த பத்தி சொல்றியேடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்ப அவங்க வந்து நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்போம். அப்ப அவங்க வந்து அதுக்கு சொல்ற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஏத்துக்க கூடியதா தான் இருக்கும். ஆமாம்ப்பா நான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். யோசிச்சதுக்கப்புறம் தோணுச்சு. நம்ம வந்து அ நம்ம வந்து ஒரு மிலிட்டரி மேனா மாறிடலாம். நம்ம கண்ட்ரிக்கு வந்து சர்வீஸ் பண்ணலாம். அப்படின்லாம் சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டாக்டரா மாறணும்னு நெனைக்கிற குழந்தைகிட்ட சொன்னீங்க, ஆமாப்பா நான் நெறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். நெறைய பேஷண்ட்டுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீசனா சொல்லுவாங்க. அந்த ரீசன் உண்மையிலேயே நியாயமானது தான். இன்னைக்கு என் பசங்க கிட்ட இருந்து நான் கேட்கும்போது, அவங்க எனக்கு சொன்ன விஷயங்களும் இதுதான் இன்னைக்கு. ஆமா மேம். நாங்க கூட இப்படிதான். நான் வந்து எல்கேஜி படிக்கும்போது அப்பாகிட்ட அந்த காரணம் சொன்னேன். இப்ப எனக்கு வந்து என்னோட ஆம்பிஷனே மாறி போச்சு. நான் வந்து அப்பா மாரி வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளலாம் போமாட்டேன். நான் வந்து பெரிய பிசினஸ் மேனா ஆகணும். நான் நெறைய பேருக்கு வேலை குடுக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு என் பசங்க எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு கத்துக்கிட்டு, நம்ம வெளியில வந்து நமக்குன்னு ஒரு சுயமான ஒரு தொழில் செஞ்சு, அதுல நெறைய பேருக்கு வேலை குடுக்கணும். நெறைய பேர சப்போர்ட் பண்ணணுன்ற எண்ணமே இன்னைக்கு அந்த சின்ன குழந்தைங்க மனசுல இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்க ஆனா இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்களோட எண்ணமும், சிந்தனையும் மாறாம பார்த்துக்க வேண்டிய இடத்துல தானே நாம இருக்கோம். நமக்கு எவ்ளோ பெரிய பொறுப்பு இருக்கு. அம்மாவா இத வந்து நான் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்க வீட்லயும் பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 10த் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நான் டாக்டருக்கு படிக்க போறேன் அப்டின்னாங்க. அப்புறம் டீச்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்குள்ள போலாமான்னு சொன்னாங்க. இப்படி நெறைய விஷயங்கள சொன்னாங்க. ஆனா கடைசில அவங்க படிச்சது பயோடெக்னாலஜி தான். ஏன்னா அது வந்து அது படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது. மெடிசின் படிக்கணும். ஆனா அது அவங்க சொன்ன விஷயம், "இல்ல எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கும்" அப்படின்னு. சரி ஓகே படி. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள போனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொன்னா, அத வந்து நீங்க டைரக்ட்டா சொல்லணுன்றதே கிடையாது. அதுக்கான விஷயங்களையும், காரணங்களையும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அவங்களே மோல்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இருக்க குழந்தைங்கலாம் சாதாரண குழந்தைங்களே கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து யாருமே சொல்லிக் குடுக்கணுன்ற விஷயமே கிடையாது. அவங்க நெறைய விஷயங்கள தேடி, தேடி, தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு பேரண்ட் கையில இருக்கிற குழந்தையும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம். அது அவங்க வந்து அந்த குழந்தைய மோல்ட் பண்றதுல தான் இருக்கு. அத விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட இப்ப என்ன பண்றோம்? டாக்டர் கிட்ட போறோம். அப்படி இல்லன்னா என்ன பண்றோம்? கவுன்சிலர தேடி ஓடுறோம். அது எதுக்கு? கவுன்சிலிங் எதுக்கு அந்த குழந்தைக்கு? எதுக்கு? என்ன காரணத்துக்காக அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? ரீசன் தெரியாது. முன்னாடிலாம் கவுன்சிலிங்னு ஒரு விஷயம் இருந்துச்சா? ஒரு அம்மாவால முடியாத ஒரு விஷயத்த கவுன்சிலிங்ல சரி பண்ண முடியுமா? கேட்டா கண்டிப்பா இல்ல. கவுன்சிலிங் வேணும். அது தேவைப்படுற விஷயங்களுக்கு உங்களையும் மீறி குழந்தை போயிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க அப்ப கொண்டு வாங்க. அது தப்பு கிடையாது.
ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்ப கவுன்சிலிங் தேவைன்னு நினைக்கிறது, கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கைட் பண்ணா சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறது எந்த விதத்திலயுமே நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நான் போடுற அத்தனை வீடியோக்களும் அம்மாக்களுக்கு மட்டும்தான். இதுக்குள்ள ஏன் அப்பா வரலையா? அப்பா என்ன ஸ்பெஷல்? அப்படி கிடையாது. அப்பாவோட சப்போர்ட் 100% உள்ள இருக்கு. அது அந்த குழந்தைக்கும் தெரியும், அம்மாக்கும் தெரியும். ஆனா ஒரு அம்மா நினைச்சா எது வேணா செய்யலாம், எத வேணாலும் மாத்தி அமைக்கலாம். அவ்ளோ பெரிய ஒரு என்னன்னு சொல்றது? இந்த நம்ம இந்த பூமிய சொல்லும்போது அம்மான்னு சொல்றோம். ரிவர் சொல்லும்போது அம்மான்னு சொல்றோம். இதுல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நான் போன என்னோட முதல் வீடியோலயே நான் சொன்ன விஷயம், ஒரு கற்சிலை. அது கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குற சிற்பி யாரு? அம்மா தானே! அம்மா கையில தானே அந்த உளியும் சுத்தியும் இருக்கு. அத வச்சு தானே அம்மா அத செதுக்குறாங்க. அழகான ஒரு பொன் குழந்தையாவோ, பையனாவோ மாறி அது பிரபஞ்சத்துக்குள்ள வெளியில வருதுல்ல. வந்து முதல்ல யார் அது பாக்குது? யாரோட அது பேச ஆரம்பிக்குது? யார் முகத்த பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது? அப்ப அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் தான் அம்மா. அந்த அம்மா மேல செய்ய முடியாதுன்னா வேற யாராலயும் செய்ய முடியாது. அம்மாவால குடுக்க முடியாத விஷயங்களே கிடையாது. அடிச்சு ஒரு அம்மா திட்டி பேசுறாங்கன்னா, அது நாளைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கும்போது அந்த அம்மாவ வந்து நினைக்காத நிமிஷமே இருக்காது. எல்லா இடத்துலயும் அந்த குழந்தை அந்த அம்மாவ மிஸ் பண்ணும். ஏன்னா அதனோட இடமே வேற மாதிரி இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் அந்த குழந்தை. அம்மால சரிபாதி தான் அப்பா. அம்மா எது சொன்னாலும் கரெக்ட்டா இருக்குன்ற விஷயத்த அப்பா அந்த குழந்தைக்கு ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். அம்மாவும், அப்பாவும் நம்ம கூட இருக்காங்க. அம்மா, அப்பா சப்போர்ட் நமக்கு இருக்கு. அப்படின்றத அந்த குழந்தை உணர்ந்தாவே போதும். யாராலயும் அந்த குழந்தைய தப்பான வழிக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா நான் கேட்கிற ஒரு விஷயம். நீங்க உங்க குழந்தையோட ஒரு நாள் ஃபுல்லா செலவு பண்ணணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷமாவது அவங்க பக்கத்துல உட்காருங்க. இன்னைக்கு ஸ்கூல் போனியே, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இன்னைக்கு நீ என்னலாம் பார்த்தேன்னு கேளுங்க. நீ என்னென்ன விஷயங்கள கத்துக்கிட்டேன்னு கேளுங்க. அத உங்க மனசு விட்டு நீங்க அவங்களோட பேசும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1 நாள், 2 நாள் இத தொடர்ச்சியா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னாவே, அவங்க அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி டெய்லி நடக்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு எது நடந்தாலும் அவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கைய நீங்க தான் குடுக்கணும். உங்களால மட்டும் தான் முடியும். வேற யாராலயும் அது முடியாது. எனக்கு 2 கண் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்பான்ற 2 பேரும் ரொம்ப 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 முக்கியம். முக்கியமான நபர்கள் யாருன்னு சொன்னா அது அம்மாவும், அப்பாவும் மட்டும்தான். அழகான குழந்தைங்க உங்க கையில இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு குடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்க. அவங்க ஊருக்குலாம் போயிட்டு வந்து சந்தோஷமா அந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு வந்து என்கிட்ட நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் தாத்தா வீட்டுக்கு போனேன், பாட்டி வீட்டுக்கு போனேன், மாமாவ பார்த்தேன், அத்தைய பார்த்தேன். ஏன்னா நம்ம பசங்க இப்ப வளர்றதே ஒரு சிங்கிள் ரூம்குள்ள தான் இருக்காங்க. அதனால மொபைல்ன்ற ஒண்ணுக்கு அடிக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த மொபைலே நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணி, நீங்களும் வேலைக்கு போறீங்க, அவங்க வேலைக்கு போறாரு. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சேஃப்டிக்காக மொபைல் குடுக்குறோம்னு சொல்றீங்க. அந்த சேஃப்டியே பின்னாடி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துக்கு தான் வருது. எப்ப பார்த்தாலும் மொபைலோட இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியலன்றீங்க. ஆனா அந்த 5 நிமிஷம் அவங்களோட நீங்க இருந்து பாருங்க. அவங்க கூட பேசி பாருங்க. உங்களுக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், உங்க சின்ன வயசுல நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இத நம்ம குழந்தைகிட்ட சொல்லலாமா? சொல்ல வேணாம்லாம் யோசிக்கவே வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன். என் பசங்ககிட்ட நான் சொல்லுவேன். நான் வீட்லயே இருக்க மாட்டேன். விளையாடிட்டே இருப்பேன். நெறைய சாப்பிடுவேன். எனக்கு புடிச்ச விஷயங்கள் செய்வேன். லீவ் விட்டோனே ஊருக்கு போயிடுவேன். இது எல்லாமே என் பசங்ககிட்ட சொல்லுவேன். சொல்லுங்க. பேசுங்க. பேசினா மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து நெறைய விஷயங்கள உங்களால வாங்க முடியும். அவங்களால சொல்ல முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் அவங்க +1 போனாலும் சரி, +2 போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, அங்க நடக்கிற விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணலன்னா அவங்களால இருக்கவே முடியாது. இப்ப என் பொண்ணு என்ட்ட வந்து சொன்னா நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். "நீ தான் காலேஜ் போயிட்டல்ல, நீ உன் வேலைய நிப்பா, நான் கேட்க மாட்டேன்னு" சொன்னா, "இல்ல நீ கேட்டு தான் ஆகணும். நீ காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்லி தான் ஆகணும்." இதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு விஷயம். நீங்க அன்னைக்கு அங்க என்ன விதைய நட்டு வைக்கிறீங்களோ, அதுதான் வளர்ந்து பெரிய விருட்சமா மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய விதை ரொம்ப பிரம்மாண்டமானது, அழகானது. பல குருவிகளுக்கோ, பல மனுஷங்களுக்கோ பயன் தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருட்சமா மாறும். அதனால இந்த பிரபஞ்சமே பயனடையும். அந்த மாரி குழந்தைங்க இப்ப இருக்காங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை, அற்புதமான குழந்தை. டெய்லி டெய்லி நெறைய விஷயத்த நான் கத்துக்கிறேன். உடம்பே முடியல முதல் நாள் இருந்தாலும், அடுத்த நாள் காலையில எழுந்து நான் ஸ்கூல் போற காரணமே அது பசங்க மட்டும் தான். அவங்களோட நான் இருக்கக்கூடிய நேரம் தான். எனக்கான தேடல் அவங்களுக்குள்ள தான் இருக்கு. இது உண்மையான ஒரு விஷயம். புரிஞ்சுக்கங்க. குழந்தைங்கள பொக்கிஷமா பாதுகாக்கணும். எந்த இடத்துலயும் அவங்கள ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவங்கள கஷ்டப்படுத்துற மாரி நடந்துறாதீங்க. இது என்னோட சின்ன இன்னைக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா வேணும். நன்றி.